ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் என் இனிய காலை வணக்கம். பருவம் 2, இயல் 1, செய்யுள் 2, துன்பம் வெல்லும் கல்வி. ஏற்கனவே நம்ம செய்யுள் 1ல் மூதுரை பாடல் பார்த்தோம். எல்லாரும் மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாட்டா மறக்காமல் எழுதி பார்த்துருங்க. இப்போ துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அப்படின்னா கல்னா தோண்டுதல், வீணா அறிவு. ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை தோண்டி எடுப்பது தான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வி எப்படி இருக்கணும்? நம்ம துன்பத்தை வெல்லக்கூடியதாக இருக்கணும். பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்துட்டு போயிடலாம். கல்வி அழகே அழகு என்பார் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்து நிற்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்போற்ற வாழ்வோம். துன்பம் வெல்லும் கல்வி பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் செங்கப்படுத்தான்காடு என்னும் ஊரில் பிறந்தார். ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் 1930 பிறந்தார். இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். இவர் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய பாடல்களையும் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றக்கூடிய பாடல்களையும் எழுதியுள்ளார். மக்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்துகிற பாடல்களை தந்ததுனால இவரை மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் மாணவர்களுக்கு சில பாடல்களை எழுதியுள்ளார். அவற்றில் சில பாடலை நம்ம பார்ப்போம். சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. இப்படி மாணவர்களை சரியான வழியில் இட்டு செல்வதற்காக சில பாடல்களை நமக்கு தந்துள்ளார். இவர் திரை இசை பாடல்கள் மட்டும் இயற்றினாரானா? இல்லை, இவர் பல தொழில்கள் புரிஞ்சிருக்காரு. இட்லி வியாபாரம், மாட்டு வியாபாரம், தென்னங்கீற்று விற்றல் போன்ற தொழில்களை இவர் செஞ்சிருக்கிறாரு. மாணவர்களே வாங்க பாடலை பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏடுனா பாடநூல்னு அர்த்தம். இப்போ பாடநூலில் படித்ததோடு இருந்து விடக்கூடாது. நீ என்ன பண்ணும், என்ன நோக்கத்திற்காக நீ படித்த அப்படிங்கிறத நீ மறந்து விடக்கூடாது. இப்போ அறம் செய் விரும்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஔவையார் ஆத்திச்சூடில் படிச்சிருக்கோமா? அதை என்ன பண்ணக்கூடாது, படித்ததோடு விட்டு விடாமல் அதை என்ன பண்ணணும், பின்பற்றவும் செய்யணும். தர்மம் செய்கிறதுக்கு நம்ம விரும்பணும் அப்படிங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நம்ம நாட்டினுடைய நெறி என்ன, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அரை இலக்கியங்கள் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்குது. நீதி இலக்கியங்களும் அரை இலக்கியங்களும் நம்ம எவ்வாறு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி தான் என்ன பண்ணணும், நம்ம வாழணும்னு சொல்கிறாங்க. நல்லவர்கள் யாரை தூற்றுவாங்க, கெட்டவர்களை தான் தூற்றுவாங்க. அப்படி நல்லவர்கள் தூற்றும்படி இல்லாமல் நல்லவர்கள் போற்றும்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மூத்தோர்னா யார்? சான்றோர்கள் அல்லது பெரியவங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய சொல் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா ஏதாவது சொல்கிறாங்க, அங்கே போகாத இங்கே போகாத, அதை செய்யாத இதை செய்யாதன்னு நமக்கு பல அறிவுரைகளை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். அவங்களுடைய வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மீறி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பு முறைகளிலும் அப்படின்னா நமக்கு பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, அதுலேருந்து நம்ம மாறுபடக்கூடாது. எவ்வளவுதான் பல மொழி அறிவு கற்று இருந்தாலும் நம்ம மொழி பற்று இருக்கணும். அதுலேருந்து நம்ம என்னக்கூடாது, ஒரு நிலையிலும் நம்ம மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. மாற்றார்னா என்ன, மற்றவங்க கைப்பொருளை நம்பி. இப்போ
எங்கள் அப்பா அம்மா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க, எனக்கு வந்து நான் நல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது, வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அடுத்தவங்க கைப்பொருளை நம்பி நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. தன்மானம் இல்லா கோழைகள்னால் ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் அறிவுரைகள் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுகளோட நம்ம எப்போவுமே சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் என்ன ஆகும், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் மாறிடுவோம். ஒரு சில நேரம் சொல்லுவாங்கள்ல, உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி கூறுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். நம்மளோட கல்வி எப்படி இருக்கணும், நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கணும். நம்மளுடைய துன்பம்னா வறுமை, இந்த இல்லாமை நிலையை போக்கக்கூடியதாக நம்ம கல்வி இருக்கணும், ஒரு தொழில் கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சோம்பலை, அதாவது உனக்கு துன்பம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய திறனை எது கொடுக்கணும், நம்மளுடைய கல்வி நமக்கு கொடுக்கணும். அப்படியே அந்த பிரச்சனையை கண்டு அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்து போகாமல் அதை எதிர்த்து போராடக்கூடிய திறனை நம்ம கல்வி நமக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வம்பு செய்கிற குணம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை ஏற்றுக்காமல் விடாப்படியாக இருந்து அதுக்கு முரண்பட்டு இன்னொரு கருத்தை நம்ம சொல்கிறது, எப்பயுமே விட்டு கொடுத்து போகாமல் இருக்கிறது தான் வம்பு செய்கிற குணம். அதாவது யாராவது ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கிற குணம் நம்மக்கிட்ட இருக்கணும், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கணும், வானத்தை தொடுற அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளர்ச்சி, அதாவது நம்மளுடைய புகழ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய புகழ் வந்து வானம் தொடும் அளவுக்கு எல்லா பக்கமும் பரவி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். அதாவது உனக்கு ஒரு நிலையில் வெற்றி கிடச்சிச்சின்னா அப்படின்னா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கக்கூடாது, அடுத்து 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 வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும். வெற்றி கிடச்சிருச்சு, விருது கிடச்சிருச்சு நம்ம இருக்கக்கூடாது, அதாவது அதோடு நம்ம நிலை என்ன பண்ணிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. நம்ம லட்சியத்தை என்ன பண்ணணும், கூரை மேலே போடாமல் வானத்து மேலே போடணும் நம்மளுடைய லட்சியத்தை. அப்படி அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். மேதைகள் சொன்னது போலனா சான்றோர்கள், அறிஞர்கள், அனுபவசாலிகள் இருக்காங்க இல்லையா, பட்டறிவு மிக்கவங்க, அவங்க சொல்கிறபடி நம்ம என்ன பண்ணணும், விளங்கிட வாழ்ந்திட வேண்டும் சொல்கிறாங்க. பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். அதாவது நம்ம திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்காருல்ல திருக்குறளில், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தைய அவங்க அம்மா பெற்றெடுக்கும் பொழுது அடைகிற மகிழ்ச்சியை விட மற்றவங்க இவன் சான்றோன்னு சொல்லும் பொழுது அவ ரொம்ப பெருமிதம் கொள்வாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தாய் வந்து இப்போ ஒரு பையன் நடந்து போகிறான்னா இது யாருன்னா இவங்களோடைய பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அம்மாவுக்கு என்ன பண்ணணும், பெருமையை நம்ம தேடி தரணும். அதாவது இப்போ கூகுளில் சுந்தர் பிச்சை அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியாத ஆளுகளே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பிரபலமாயிருக்கார். அவங்க அம்மாவுக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாதிரி கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை அதிபர் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இருக்குது, நமக்கு இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை தேடித்தர விஷயமா இருக்குது இல்லையா, அது மாதிரி தான். நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். நம்ம மண்ணினுடைய அதான் இப்போ சொன்னல கமலா ஹாரிஸ் அமெரிக்கா துணை அதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமை கிடைக்குது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பெற்ற தாய்க்கும் நம்ம பிறந்த மண்ணுக்கும் புகழ் யார்கிட்ட இருக்குது, நம்மளோட தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய வளர்ச்சியில் தான் நம்மள தாயினுடைய புகழும் நம்மளோட மண்ணினுடைய புகழும் நம்மளோட சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை இந்த பாடலில் சொல்கிறாரு. பாடல் இருக்கிற கடின சொற்களுக்கு பொருள் சொல்கிறேன். தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். இப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலினுடைய பொருளை நான் சொல்கிறேன், கவனிங்க. நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறிதவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது,
பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். இப்போ புத்தக பயிற்சி பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. போற்றும்படி, தூற்றும்படி, பார்க்கும்படி, வியக்கும்படி. தூற்றும்படி சரியான விடை. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். இளையோர், ஊரார், மூத்தோர், வழிபோக்கர். மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். கை கூட்டல் பொருள். கையில் கூட்டல் பொருள். கை கூட்டல் பொருள். கைப்பு கூட்டல் பொருள். கை கூட்டல் பொருள் சரியான விடை. மானம் கூட்டல்